இன்றைக்கி வந்து தேன் எடுக்க போயிட்டுருக்கோம். அண்ணே நம்மளை வழி நடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்காப்புல. சொல்லுங்கள். பாருங்கள், காட்டு மாடெல்லாம் பாருங்கள். ஏறி போகலாம். ஏறி போனோம்னா அங்கே நான் தேன் இந்த அப்படி இருக்குன்னா இங்கே நான் சூட்டை பொறுத்துனதுமே நம்ம பாட்டு போகணும். அப்படி எடுத்து ஒரு ஆட்டு அப்படி ஆட்டிக்கணும். வணக்கம் மக்களே. போன வீடியோவில் இந்த மலை காடுகளுக்குள்ளே போய் தேன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமாக பயன்படுற கச்சை கொடியை எப்படி கயிறு மாதிரி திரிச்சாங்கன்னும் அது எவ்வளோ உறுதியாக இருந்துச்சுன்னும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி 2வது நாள் நம்ம இந்த மக்களோட காட்டுக்குள்ளே போய் தேன் எடுக்க போகிறோங்க. இந்த மலை காடுகளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு தேன் எடுக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான பயணமாக கண்டிப்பாக இது இருக்கும் மக்களே. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பயணிக்கலாம். இது லைவ் ரெக்கார்டட் ஆடியோங்க, அதனால் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆடியோ கிளியராக இருக்கும். நம்ம எங்கன்னா உருண்டுமா அந்த இடம் பார்த்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க கொஞ்சம் உஜாரா வருவாங்கல்ல. முன்னாடி வீடியோ அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கு. நேற்று வந்து கச்சை கயிறு ரெடி பண்ணதை பார்த்தோம் இந்த மலையில் ஏறினதுக்காக. இன்றைக்கி வந்து தேன் எடுக்க போயிட்டுருக்கோம். அண்ணே நம்மளை வழி நடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்காப்புல. நீ போய் தேனை எடுக்கணுங்க. தேனை எடுக்கணும். நேற்று எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு இந்த வேலை தேனை எடுக்கிற வேலை தான். இதில் தான் போகணும். வேணா பாருங்கள், காட்டு மாடெல்லாம் பாருங்கள். இதான் நிற்கிது காட்டு எருமை ரெடியா. அதோட நம்மளும் வாழ்ந்துக்கிற வேண்டியதான். அதுக்கு எதுவும் துன்பம் கொடுக்காம. இங்கே ஒரு வீடு இருக்குண்ணே. இங்கே இதெல்லாம் மாற்றம் சம்சாரிய வீடுங்க. நம்ம ஆளுகள்லாம் இல்லை. நம்ம ஆளுகளோட சேர்ந்தாவுக்குங்க. ஆள் யாரும் இல்லையா அதில்? ஆள்லாம் இல்லை. இதாக இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணு தான் இருக்குது. அது கான்ட்ராக்ட் பிடிச்சி பஞ்சு அடிக்குது குழாமுக்கு. மாய் என்னம்மா அவரு? சிஸ்டம் எடுங்க. கஷ்டப்பட்டு பஞ்சு அடிச்சுட்டு வராது எடுங்க. கல்லுக்கு போகிறோம். பார்த்து வாங்க. பஞ்சு அடிச்சுட்டு இருக்கீங்களாண்ணே? சரி சரி சரி. கடினமான மலைப்பாதையில் தான் அண்ணன் தேன் எடுக்க கூட்டு போயிருக்காப்புல. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. போகணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். சரி. நம்ம வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்ரு. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டோம்னா அந்த இடத்துக்கு போகும். சரிண்ணே. இந்த தோட்டம் மாதிரி இது தோட்டங்கிறது வந்து வேறு.
இது காடுங்கிறது இப்போ சொல்லி சொல்லி பழகி போச்சு. காடு. விவசாய காடு. இது மாதிரி ஒரு 3 கார்டன் தாண்டி போகணும். ஓ சரிண்ணே. போனால் நம்ம தேன் பாதை போயிடுவோம். இதில் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம போய் இந்த அறுவாலை வச்சு தான் வெட்டணும். அந்த புதைய பூரா வெட்டிட்டு சரிண்ணே அப்புறம் தான் உங்களை கூப்பிட்டு போகணும். எலுமிச்சம்பழம் மரங்கள் அது பாட்டுக்கு விளைஞ்சு கிடக்கு. நேற்று எடுத்தும் பாருங்கள் கொடி, அதை கொண்டு வராங்க மேலே ஏறுறதுக்கு, கட்டி ஏறுறதுக்கு அந்த கொடியை கொண்டு வந்துருக்காங்க. இன்னியா கடிச்சு போச்சு, கடுப்பு ரசம் இன்னைக்கு இருக்கு. அதுக்குள்ளே கடிச்சு போச்சு உனக்கு. அப்படின்னு கழுவுனாலும் போகல. போவேன் அப்பா. அடர்ந்த காட்டு பாதைக்குள்ளே போயிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம், 5 பேர். வாலி போகுதுண்ணா, அதைத்தான் வெட்டணும். காரில் இருக்கா போகிற பாதையில் இது மாதிரி ஃபுல்லு புதராக இருக்குது. அண்ணே வெட்டிக்கிட்டு இருக்காப்புல வருங்க. இந்த பாதையை கிளியர் பண்ணாதே நம்ம போக முடியும். இதில் போயிடுவோம், அங்கிட்டு போகலாமா? காஞ்ச சத்தையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பூரா போகிறதுக்கு இடத்த கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான அங்கே பாருங்க, பூரா முள் மாதிரி முள்ளும் குச்சியுமா இருக்குது. இது பூரா அந்த கிளியர் பண்ணாதான் நம்ம உள்ளே போக முடியும். இது ஒரு மலை எண்டு, திண்டுக்கல். ஆமாம், கடைசி மலையோட எண்டு இது. இதுக்கு சைடில் தான் அந்த தேன் எடுக்க போயிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகும் தேனை எடுத்து முடிக்க? தேன் அது வந்து எப்படி ஒரு வாரம் 10 நாள் மாதக்கணக்காயிரும். ஒரு இப்போ நானும் அந்த பயணம் இறங்குறோம்னா அடுத்து நீங்களும் இந்த பயணம் இறங்கணும், அடுத்து அவரும் என் மச்சனும் இறங்கணும். இப்படியே மாற்றி மாற்றி இறங்கணும். இறங்கினாத்தான் 10 நாள் 15 நாளுக்குள்ளே தீரும். இல்லைன்னா மாதக்கணக்கில் ஆயிரும். அதுக்கு மேலே மிச்சம் குடிச்சிருச்சுனாக்க விட்டுருவோம். இன்னைக்கு குடிச்சிருச்சு மெழுகாத்தானே இருக்கா அப்படின்னு விட்டுருவோம் பகுதியை. அது கிட்டத்தட்ட ஒரு 300 டன்னு 400 டன்னு கணக்கில் வரும். டின்னு ஒரு 10 லிட்டர் பிடிக்கும். அதில் 300 400 வரும்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பாதை உங்களுக்கோசரம் தான் போட்டு வர்றோம். நாங்கன்னா அது புதற்குள்ளே முந்தி இழுத்துட்டு போயிட்டு இருப்போம். பெரிய போவோம், எதுக்கு நேரத்தை போவோம்னே, பரவாயில்ல, இழுத்து போவோம். இல்லை வந்துட்டேன். இல்லை நான் சொல்கிறேன், அங்கேருந்து அங்கேருந்து இப்படி இருக்குல்ல, இதுக்குள்ளே விட்டு இழுத்துட்டு போயிடுவோம் நாங்கள் ரோட்டில். இப்போ நீங்கள் வர்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முள்ளு கிள்ளு பிடிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் டவுனுக்குள்ளே இருந்தீங்களா அந்த இதுலேயே வருவீங்க. அந்த மாதிரியே நம்ம கோளார கூப்பிட்டு உங்களை பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறது. நாங்களாம் இப்படி வந்தால் இதுக்குள்ள இப்போ தான் நெருக்கியிருக்கேன் அந்த இடத்த இப்போ தான் நெருங்கியிருக்கோமா? ஆமாம்.
நெருங்கிட்டான் ஒரு 2 பாகம் பாகத்தில் 2-3 பாகம் வரும். வந்துட்டான் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஒரு என்னமோ சுரங்கத்துக்குள்ள இருந்து வந்து வெளியேறின மாதிரி இருக்கு. இதுக்கு தான் வந்து போடுவாங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்து இப்போ தேன் இருக்க இடத்த பார்த்துட்டாங்க. ஏற்கனவே பார்த்து வச்சது தான். இருந்தாலும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மலையோட முடிவு. இதுக்கப்புறம் இங்கிட்டு பள்ளம், இதுக்கப்புறம் அங்கிட்டு பள்ளம் தான் இருக்குது. இதில் உள்ளுக்குள்ளே தேன் இருக்குது. அந்த தேனி முச்சுக்கிட்டே இருக்குது அப்படியே. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கேமரா கொண்டா. பாருங்கள், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சின்ன குழந்தை முதற்கொண்டு ரொம்ப ஆவலாக தேன் எடுக்கிறத பார்க்க வர்றாங்க மக்களே. இது எதுக்குண்ணே? இதுதான் சூட்டை. அதாவது இதில் புல் வைப்போம். புல்லை வச்சு இப்போ பாருங்கள், இதை சூட்டை கட்டினோம்னா இதுக்குள்ளே புல்லை வச்சு இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் தேன் எடுப்போம். சரி. அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுசாக விவரம் என்னான்னு தெரியும். தேனைத்தான் பார்த்துருப்பாங்க. அதில் வந்து தேனில் வந்து பலவு தான் இருக்குது. வெட்டி தேனாகவும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாங்கள் தேன் எடுக்கிறோம், ஒரிஜினல் தேனுங்கிறாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் தேன் கிடையாது. இப்போ எடுத்து நாங்கள் கொடுக்குறோம் பாரு, இதுதான் ஒரிஜினல். இதில் வந்து கேரண்டி இருக்கும். 1 வருஷம் 1.5 வருஷம் பாட்டிலில் வச்சிட்டோம்னா அப்படியே கல்கண்டா விளைஞ்சிரும். குருணையாக இருக்கும். சரி சரி சரி. அதுதான் வந்து சுத்தமான தேன். நம்ம பழைய வீட்டு ஆளுங்க எடுக்கிறது, இந்த மலையிலேயே வாழ்கிறவங்க எடுத்து கொடுக்கறது தான் சுத்தமான தேன். புல் பேர் என்ன? போதைப்புல். இந்த புல் போதைப்புல். போதைப்புல்லுன்னா அந்த தைலம் எடுக்கிறது. இந்த புல்லு தான் போதைப்புல் தைலம்ங்கிறது. இதை வந்து காஞ்சி வச்சா இதை வந்து இப்படி வைக்கிறோம், நடுவில் வச்சு கட்டிடுவீங்க. ஆமாம். பாறை சடைச்சி திருமலை சித்தர்களே, ஒரு ஆடு கறந்தாலும் பல ஆடு கறந்தா மாதிரி பால் கறந்துருக்கணும் தாயே பழிச்சம்மா. பாறை சடைச்சி இது எங்கள் சொல்லு வாக்கு. ஒரு தேன் எடுத்தாலும் நிறையா இருக்கும், 3 தேன் இருக்கும். அதுக்கு தான் ஒரு ஆடு கறந்தாலும் பல ஆடு பால் கறந்த மாதிரி இருக்கணும் தாயேங்கிறது. எங்கள் சாமியை கூப்பிட்றோம். அப்பா போதும் சார். வெளியே எதுக்குண்ணே பச்சாலை வச்சு கட்டுறீங்க சொல்லுங்கள். வெளியில் ஏன் பச்சாலை கட்டுறோம்னா, இந்த புல் வந்து முழுசாக வச்சு கட்டினோம்னா தீ பிடிச்சி நம்ம கூட போவோம். தீ பிடிச்சுன்னா நம்மளை வந்து வேக வச்சு கொன்று போடும். அங்கேயும் புல் இருக்கும், பத்த புல்லுன்னு, அந்த புல்லுலையும் தீ பிடிச்சிரும். அப்போ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிச்சின்னா நம்ம பெரிய தீயை வந்து வேக வச்சு கொன்று போடும். அதுக்கு தான் இதை பாதுகாப்பாக நம்ம சேஃப்டிக்கு இப்படி கொலையை வச்சு கொண்டு போனால் வெறும் புகை தான் வரும். புகை மட்டும் வரும். இப்போ பாருங்க, நான் தேன் எடுக்கிறத பாருங்க. அப்புறம் சரி.
அது இன்னொன்று ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம தேன் எடுக்கிறோம். இதில் தீ கீழே போய் விழுந்து அது பெருவாரியாக தீ பிடிச்சிரும். அப்போ ஃபாரஸ்ட்டுக்காரங்க நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க. அப்போ நீ போய் தேன் எடுத்தீங்கள அந்த மலையில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு நம்ம போய் தேன் எடுத்ததுக்கு சரியாக இருக்கும். யாரோ ஒருத்தன் போட்டிக்கு வச்சு விட்டு போயிருப்பான், ஆனால் நம்ம பேர் வாங்கணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம கட்டி தேன் எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே ஒரு புகையாக தான் வரும், வெறும் புகை தான் வரும் பாருங்க. அப்போ வந்து நம்ம தேன் எடுக்கிறத வந்து யாரும் இது பண்ண முடியாது. இல்லையே அவங்க வச்ச புகை வந்து தீ உழுகாது, புகை மட்டும்தான் வந்திருக்கும். நீ இது யாரை போட்டிக்கு செஞ்சுருக்காங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது எதுக்கு நம்ம தோலில் போட்டுக்கலாம். இல்லையா மரத்துக்கு ஏறி போகிறோம்னு வைங்க, இதை தோலில் போட்டுக்கிட்டு ஏறி போகலாம். சரி சரி சரி. இல்லைன்னு சொன்னால் இந்த இப்போ பாறையில் இறங்குறேன், இதை வந்து நம்ம ஒரு கவுரு இருக்குது, இந்த கவுரு இந்த கவுத்தை போட்டு கட்டி இறக்கி விட்டா தீயை பொருத்தணுமா இறக்கணுமா தேனுக்கிட்ட போயிடும். சரி சரி. ஏறி போகலாம். ஏறி போனோம்னா அங்கே தேன் இந்த அப்படி இருக்குன்னா இங்கே நான் சூட்டையை பொருத்தினதுமே நம்ம பாட்டுக்கு போகணும். அப்படி எடுத்து ஒரு ஆட்டு அப்படி ஆட்டிக்கணும். அந்த அச்சந்தூருக்கு நேரம் வழி போகிறதுக்கு கோளார போனால் அங்கே செருப்பெல்லாம் போடக்கூடாது, புரியுதா மருமானா? செருப்பு காலோட போகக்கூடாது, புல்லில் மிதிச்சா வலிக்கி விட்டுறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெறுங்காலில் தான் அங்கிட்டு போகணும் வரணும். இங்கனக்குள்ளே செருப்பை போட்டு அலையிற மாதிரி அங்கே போகக்கூடாது செருப்பு. அந்த கொடி அடியா 2 கொடி இருக்கு, அதில் கிடைக்கலையா கட்டு கொடி கீழே கட்டின ஒரு மாதிரி. ஒரு கொடி கை போடுவோம் இந்த கொடியை போடுங்க இருக்கும் இது ஒரு குகை மாதிரி போகுதா? அந்த இருக்குல்ல, ஆஹா பக்கத்துல இருக்கு. இதுக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். தேன் இருக்க இடத்துக்கு கிட்ட வந்துட்டோங்க. இந்த பாருங்க, அந்த இருக்கு தேன். அதை இப்போ மேலேருந்து கயிறு கட்டி இந்த அண்ணன் அங்கே உட்காந்துருக்காப்புல வருங்க, அங்கேருந்து இறக்க போகிறோம். ஆ சரிண்ணே, ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இதை பார்க்கத்தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இனி இதில் புகை மூட்டின பிறகு தேனியெல்லாம் பறந்து போன பிறகு இதை தேனை அப்படியே எடுப்பாங்க. அங்கே வந்துடுவானே. வராமல் இப்போ சாமி வருவீங்களா செய்யும். இதப்படி
வாலி இறக்கம் எங்க வாலி அந்த கம்பாடு ஒரு கட்டை அவுத்து விட்டு அடி அவர்கிட்ட அங்கே வையா அவர்கிட்ட பக்கத்தில் வையா வாங்க இங்கிட்ட வா நீங்கள் சும்மா வா போட்ட நில்லுங்க அப்படி நில்லுங்க ஆட்டாம கை ஆட்டாம சரி கொடி இழுத்து பிடிக்கவா ரெட்டையை போட்டு விட்டீங்களா கொடியா? ஆமாம் இழுக்கணும்ல. அதை போக சூட்டை எடுத்த ஒரு வாட்டை வாட்டு அந்த சேனை இங்கே இங்கே எடுத்துருந்தேன் இங்கே புகையை போட்டுக்குங்க. பொட்டியா இருக்க சட்டியா வாலியா இழுத்துப்பிடி இல்லை முட்டியா கம்படியா கையில் பொரியா இந்த பக்கம் எடுத்து போடு கவரை வாலி கவரை பொறு இழுத்துப்படி குத்தியா கணக்கா இங்கிட்டு தள்ளியா இந்த பக்கம் அப்படி நிறுத்த மேலே குத்தி மேலே தூக்கி விடியா யாரே தூக்கி விடியா அதான் அங்கே போகிட்டே இருக்கட்டும் இல்லை கொடியை ஒடிச்சுக்க ஏரியாவில். இப்போ இந்த தேனை எடுத்தாச்சு நம்ம. ஆனால் அடுத்து பக்கத்தில் இருக்கு பாருங்க, அதை எடுக்க போகிறோம். இப்போ வரவா உட்காந்து கொடி அமைக்க பிடிச்சிக்க. இதான வால் கொடி? இதான் அடுத்ததா? அடுத்தது வால் கொடி. எது அடுத்தது? வர்றேன். ரெண்டுமே கட்டியிருக்கு. ரொம்ப எதை வேணுமா பார்த்துக்கோங்க. இதை பாரு கொடியா பாரு, இங்க வாமான அந்த ஒன்று அவர்கிட்ட சூட்டை வையா. அவர்கிட்ட இருக்கு. சூட்டை தீ பிடிச்சுன்னா இப்போ எடுத்து தரையில் குத்தி வச்சுக்குங்க. சரி சரிண்ணே. முதல் எடுத்த இடம் அது க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ அங்கேயும் க்ளீன் ஆயிடுச்சு.
ஆட்டண்ணே ஒரு ஆட்டு ஆட்டு ஆலி இறக்க அண்ணன் மேல இருந்து கீழே இறங்குறாரு. கொஞ்சம் இறங்குங்க சூட்டை ஏற்றிக்க சூட்டே மேல இல்ல சூட்டை ஒரு குத்து குத்து சூட்டை ஒரு குத்து குத்து கல்லுல குத்து கல்லுல குத்து நறுக்குங்க சுட்டு கீழே இருக்கியா சூட்டையா சூட்டியா கீழே இருக்கு பொச்சு வேக வைக்கும் இறக்கி விடும் அங்கே இறங்கிட்டு இருக்கு. அப்போ போட்ட வளையம் நம்மளுக்கு முளைய வளையம் நம்மளுக்கு கஷ்டம் எங்க கட்டி பின்னாடி இருக்கு பின்னாடி அதான் 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 கொஞ்சம் மேலே வாங்க சூப்பர் சூப்பர் மேலே ஏறிடுங்க. நிறுத்துரு சுட்டைய இதுல பிடிச்சிடாம இல்ல தேன் எடுத்துட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மேலே சட்டியில் தேனை வச்சுருக்காங்க. அடுத்த ரவுண்டா அந்த கீழே விழுகிற மாதிரி வரும். வாளிக்குள்ளே போடுங்க, பிஞ்சு தொங்குது. மூணாவது இது. ம் ம் இது விளைஞ்சு அந்த தேனில் இருந்து விளைஞ்சு இப்போ இந்த புழுவாக மாறிடும். நடப்புமா? நடப்போம். அண்ணே வெற்றிகரமாக தேன் எடுத்து இறங்கி வந்துட்டாப்புல. தேன் இப்போ டேஸ்ட் பார்த்துருக்காரு எப்படி இருக்குன்னு. இதுலயே வச்சு அதுதான் கைப்படாத தேன். அப்படின்னா கண்டாவுக்கு தொடாம சூப்பர். அப்படியே நான் சாப்பிட்டுக்கிறேன். போதும், ஒன்று போதும்ண்ணா எடுத்து. இன்னும் கொஞ்சம் எடுத்து போதும் போதும், சாப்பிட முடியாது. நீ என்ன நல்லா சாப்பிடு, 2 பேரும் சாப்பிடணும் நல்லா. ஏய் வாப்பா, எப்போ தின்ன நீ? நான் அங்கேயே வாங்கிட்டேன்ப்பா. என்ன இந்த இப்படி தொட்டு வாசம் அதை எடுத்து சாப்பிட்டு அப்பா நல்லா இருக்கு. வீட்டுக்கு போய் வீட்டில் அங்கே போய் அப்புறம் வீட்டுக்கு போவேன். கொஞ்சம் போய் பாப்பா அவ்வளோ வேணாம் எனக்கு. யாத்தாரி அவ்வளோ வேணானே. நானே இப்போ தான் தேனலாம்.
கொஞ்சம் பாப்பா ஏதோ உங்களை கோளார கூப்பிட்டு வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், சிறப்பாக போயிட்டு சிறப்பாக வந்தாச்சு. நான் தேனிக்கு இவனால தான் விட்டது. இவர் பண்ண வேலை தான். ஏப்பா செங்கடூரில் போய் தேன் எடுத்து மேலே இருந்துக்கிட்டு தேன் நிறைஞ்சிச்சு குளிஞ்சு எடுத்து குறா விடான்ட்டு. உங்களுக்குலாம் தெரியாது, சொல்லுங்கள். இதில் வந்து உடம்பு ரத்தம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். தேன் சாப்பிட்டா சுத்தமான தேன் எடுத்து சாப்பிட்டோம்னா பல வகை பூ, மூலிகை பூவெல்லாம் இதில் கலந்துருக்கும். இதனால் வந்து நோய் நொடி, இந்த சளி, இருமல், இந்த கொரோனாங்கிறதெல்லாம் வராது. கொரோனாங்கிறது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இருமல், சளி, இந்த மூக்கோலியை ஒழுகிக்கிட்டே இருக்கும் எந்த நேரமும், அதுதான் கொரோனாங்கிறது. அதே வந்து சுத்தமாயிரும். நம்மளுக்கு ரத்தம் வந்து சுத்தமாயிட்டாலே நோய் இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வெடிப்பாகவும் எங்கேயும் ஓட ஒடியார இருக்கலாம். ரெண்டாவது கணமாக உடம்பு வகுறு கணத்து போயிருக்கவங்க டெய்லி ஒரு ஹூன் அவ்வளவு தேனை எடுத்து உள்ளங்கையில் விட்டு அந்த தேனை நக்கி சாப்பிடணும். அப்போ வந்து அந்த ஆமாம், குண்டாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு வெயிட் குறையும். வெயிட் அந்த வெயிட் என்னன்னா உடம்புக்குள்ளே ஒரு நீர் இருக்கும், கெட்ட நீர் இருக்கும். அந்த நுரப்புறம் சுத்தமாயிட்டா உடம்பு வெயிட் குறைஞ்சிரும். வெயிட் குறைஞ்ச உடனே நார்மலாக நல்லா நார்மலாக இருக்கும். அப்போ ஓட ஒடியார நல்லா இருக்கும், வெயிட்டான உடம்பு. சரி சரி சரி, அதுதான் அந்த தேனோட சத்து. காட முடியாது. இந்த பக்கம் வாங்க. அதுதான் இந்த பக்கம். அமைக்கு பிடியா ஒரு ஆள் ஊற்று ஊற்று சாய் சாய். அது வந்தால் வந்து ஊற்று இறங்குதா? போதும் போதும், அது போதும். எதுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க? என்ன அது போதும், எடுங்க. பேசணுங்க. இவர் என்ன இப்படி இருக்காரு? அவர் தேனே சாப்பிட்டது இல்லை போல இருக்குது. நீங்களாம் கருப்பு பால் வாங்கி தான் சாப்பிட தெரிஞ்சிச்சு, ஆனால் உண்மையான தேனை வாங்கி சாப்பிட தெரியல. பேசாத குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைக்கு அப்படியே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையிலே இந்த தேன் உங்களுக்காக இல்லை, வீட்டில் எதுவும் குழந்தைங்க இருந்துச்சுனாக்க கொடுங்க. நாங்களாம் எங்கள் பிள்ளைகளுக்கு பூரா தேனில் தான் சேனம் தொட்டு வச்சாலே தெரியாது. ரம்பிருச்சா? நல்லா போனார். லைட் அமைக்க ஏறுவாங்கன்னா அந்த ஈ வச்சு பாவம், இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டும் தேன் எடுத்ததே ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் இவங்களை பார்க்க வந்திருக்கோன்னு எவ்வளோ சொல்லியும் ஒரு பாட்டில் தேன் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் தான் ஆகணும்னு கொடுத்து விட்டுட்டாங்க. ரொம்பவே பாசமான மக்களுங்க அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த 2 நாள் அவங்க கூடையே பயணித்ததில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் மனசுக்கு நெகிழ்வாகவும் இருந்துச்சுங்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணிவிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்ப தயாரானோம். மறுபடியும் இவங்க கூட கண்டிப்பாக நிறைய பயணங்கள் இருக்குது மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் எங்களோட நீங்கள் இணைஞ்சிருக்க முடியும். நன்றி, வணக்கம் மக்களே.